4ஆம் தேதி தேர்தல் தேதி அறிவிக்கப்படுகிறது. 5ஆம் தேதி இவர் திமுகவோடு தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்படுகிறது. 4ஆம் தேதி 5ஆம் தேதியே திமுகவோடு சேர்ந்து ஆட்சி அமைக்க வேண்டும் என்று இன்றைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சொன்னவுடனே கருத்து வேறுபாடு வருகிறது. 2 குழுவாக பிரிகிறது. இது ஒன்று. ஆனால் அதிகாரப்பூர்வமாக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சட்டமன்றத்திலே தற்காலிக சபாநாயகத்திலே நான் தான் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற தலைவர் என்று மனு கொடுக்கிறார். இங்கே திரு வேலுமணி அவர்கள் என்னை தான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் என்று ஒரு மனுவை கொடுக்கிறார். ஆக அதிமுகவிலே 2 குழுக்கள் மனு கொடுக்கிறது. காஸ் ஆஃப் ஆக்ஷன் எங்க வருது? 5ஆம் தேதி, அதிகாரப்பூர்வமாக 11ஆம் தேதி. அன்றைக்கு யாரெல்லாம் பொறுப்பில் இருந்தார்களோ அவர்கள் தான் தொடர்ந்து பதவிகளை நீடிப்பார்கள். ஆகவே நீங்கள் நீக்கியது செல்லாது, அமலுக்கு வராது. ஆகவே தமிழகத்தில் இருக்கிற ஒன்றிய நகர செயலாளருக்கு நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். உங்களை அச்சுறுத்துவதோ மிரட்டுவதோ எதற்கும் உதவாது. நீங்கள் அச்சப்பட வேண்டியதில்லை, பயப்பட வேண்டியதில்லை. தைரியமாக இருங்கள். உங்களுடைய பதவி, நீங்கள் தான் ஒன்றிய செயலாளர், நீங்கள் தான் நகர செயலாளர், நீங்கள் தான் பேரூர் செயலாளர். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆகவே பொதுக்குழு நாங்க என்ன சொல்றோம்? இன்னைக்கு என்ன சொல்கிறார்? பேசிக்கொள்ளலாம், சந்தோஷம், வரவேற்கிறோம். எங்களுக்கு அதுல மாற்று கருத்தே இல்லை. எங்களுக்கு மாற்று கருத்தே இல்லை. பேசிக்கலாம். எங்களுக்கு வேண்டியது ஒற்றுமையான அதிமுக. பேசுங்க, பொதுக்குழு கூட்டுங்க, பேசுவோம். ஆனால் நீங்க என்ன சொல்கிறீர்கள்? இது ஜனநாயக நாடு, உலகத்திலே மிகப்பெரிய ஜனநாயக நாடு. ஒவ்வொரு அமைப்பும் ஜனநாயக ரீதியாக செயல்பட வேண்டும் என்பதுதான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய அடிப்படை. அதிலும் குறிப்பாக ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் தங்களுக்கென்று விதிமுறைகளை வகுத்துக் கொள்ள வேண்டும். அந்த விதிமுறைகளின்படிதான் நடைபெற வேண்டும். விதிமுறைகளுக்கு மீறி யாரும் நடைபெறக்கூடாது. அந்த சட்ட திட்டங்களை தேர்தல் ஆணையத்திலே பதிவு செய்யப்பட வேண்டும். இப்ப அனைத்து இந்திய அண்ணா திராவிட கழகத்துக்கென்று சட்ட விதிகள் உருவாக்கப்பட்டு தேர்தல் ஆணையத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த விதியிலே விதி 19 கிளாஸ் 7 என்ன சொல்லுது? 1/5 பாகம் பொதுக்குழு உறுப்பினர்கள் கையொப்பமிட்டு சிறப்பு பொதுக்குழுவை கூட்ட வேண்டும் என்று பொதுச் செயலாளரிடம் கொடுத்தால் கொடுக்கப்பட்ட தேதியிலிருந்து 30 நாட்களுக்குள்ளாக சிறப்பு பொதுக்குழுவை கூட்ட வேண்டும் என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சி தலைவர் இயக்கிய சட்ட விதியிலே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி சொல்லப்பட்ட நிலைமையிலே இன்றைக்கு என்ன செய்கிறார்கள்? பொதுச் செயலாளர் சொன்னதாக சொல்லி ஒரு சுற்றறிக்கை அனுப்பியிருக்கிறார்கள். பொதுக்குழுவை கூட்ட வேண்டாம், நீங்களே தொடரலாம், கூட்ட வேண்டாம், கூட்டக்கூடாது என்று கையெழுத்து பெறுகிறது. இது எதை காட்டுகிறது? ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அந்த கட்சியினுடைய சட்டத்திட்டத்திற்கு எதிராக செயல்படுகிறார், ஜனநாயக முறையிலே செயல்பட மறுக்கிறார், சர்வாதிகாரத்தனமாக செயல்பட வேண்டும் என்று சொல்லுகிறார். எப்படி சொல்லலாம்? ஒரு கருத்துக்கு ஆதரவு எதிர்ப்பு என்பது இருக்கும், அதுதான் ஜனநாயகம். பேசவே கூடாது, கேள்வியே கேட்கக்கூடாது, எதிர்த்து பேசவே கூடாது, நான் சொல்வதுதான் சட்டம் என்று சொன்னால் இதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? பேசிக்கொள்ளலாம் என்று சொல்லுகிறீர்கள், ஆனால் இப்படி பேசிக்கொள்ளலாம் என்று ஒரு பக்கம் சொல்லிவிட்டு மறுபக்கம் அனைவரையும் கட்சி பதவிகளை நீக்குகிறீர்கள், கட்சியை விட்டு நீக்குகிறீர்கள், பொதுக்குழுவை கூட்ட வேண்டாம் என்று கையெழுத்து பெறுகிறீர்கள். இது எந்த விதத்தில் நியாயம்? இது எந்த விதத்தில் நியாயம்? பேச வேண்டும் என்று சொன்னால் உண்மையாக பேச வேண்டும், உண்மையான எண்ணம் இருக்க வேண்டும், மனம் இருக்க வேண்டும். பொது மக்களுக்காக
தொண்டர்களை ஏமாற்றுவதற்காக சொல்லக்கூடாது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.